இந்திய திரையுலகில் உச்ச இடத்தில் இருக்கும் இசையமைப்பாளர்களில் முதன்மையானவர் இளையராஜா. இவர் இசையமைக்க வந்து இன்றுடன் 40 ஆண்டுகள் நிறைவடைகிறது. சரியாக 40 வருடங்களுக்கு முன்னர் இதே நாளில் இவர் இசையமைப்பாளராக அறிமுகமான அண்ணாக்கிளி திரைப்படம் வெளிவந்தது. ஹிந்தி பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருந்த தமிழ் திரையுலக ரசிகர்களை நமது கிராமிய இசையின் பக்கம் திரும்ப வைத்து இன்று வரை ரசிகர்களை தமிழ் மண்ணின் இசையை கேட்க வைத்துக் கொண்டிருக்கிறார் இளையராஜா. அன்னக்கிளியில் ஆரம்பமான இவருடைய இசை பயணம் தமிழில் மட்டுமல்லாது தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி என பல மொழிகளிலும் இசையமைத்துள்ளார். எண்ணற்ற பாடலாசிரியர்கள், பாடகர்கள், பாடகிகள் என பலரையும் அறிமுகப்படுத்தியுள்ளார். பலருக்கு இவருடைய இசையில் பாடிய பிறகுதான் ஒரு தனி அடையாளமே கிடைத்துள்ளது. இவருடைய இசையாலேயே வெற்றி பெற்று வரலாறு படைத்த படங்களின் எண்ணிக்கை அதிகம். இவருடைய இசையாலேயே ஹீரோக்களாக வலம் வந்தவர்கள் நிறைய பேர். இவருடைய இசைதான் தங்களது படங்களுக்கு வேண்டும் என்று காத்திருந்து இசையமைத்த இயக்குனர்களும் பலர் உள்ளனர். கிராமிய இசையில் மட்டுமின்றி கர்நாடக இசை, மேற்கத்திய இசை என அனைத்து இசைகளையும் தன்னுடைய படங்களில் புகுத்தி இசை தெரியாத ரசிகர்கள் கூட தன்னுடைய இசையால் மயக்கியவர். 1000 படங்களை கடந்தும் இன்றும் பல படங்களுக்கு இசையமைத்துக் கொண்டிருக்கும் பிஸியான இசையமைப்பாளர். ஒரு படத்திற்கு சராசரி 5 பாடல்கள் என்று வைத்துக் கொண்டால் கூட 5000 பாடல்களுக்கு இசையமைத்துள்ளார் என்பது உலகில் வேறு யாருமே படைத்திருக்க முடியாத ஒரு மாபெரும் சாதனைதான். இசை உள்ள வரைக்கும், தமிழ் உள்ள வரைக்கும் இளையராஜாவின் இசை இந்த உலகத்தில் ஒவ்வொரு நொடியும் ஒலித்துக் கொண்டேதான் இருக்கும்.